அத்தையும் மாமாவையும் காணோம். போனு வேற ஃப்ரீயா இருக்கு. அம்மாவுக்கு போன் அடிச்சு நாளைக்கே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதே. ஹலோ அம்மா. அம்மா எதுக்குமா என்னை ஆச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சீங்க பரிசு லீவுக்கு? தொல்லை தாங்க முடியாம இங்க சாப்பாட போட்டு கதை உடைச்சிடுறாங்கம்மா. எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்கம்மா. வேற என்ன ஜூமுக்கா கூட்டி போவாங்க? எனக்கு தெரியாது, நாளைக்கே வர்றேன். வந்து தொலை. தலைவன் கிளம்பிட்டான், நம்மளும் இந்த மாதிரி விட்ட போட்டுற வேண்டியதுதான். ஹலோ அம்மா, இதுக்கு நாள் அந்த வீட்டுல இருக்க முடியாது. நீ வந்துட்டா எங்கனால இங்க நிம்மதியா நான் நாளைக்கு வண்டியை தீருவேன். ஐயோ, இவனுக்குன்னு அரிசி நிறைய வாங்கணுமே. அம்மாவோட போன் தானே, தூக்கி எரிய வேண்டியதே. நாளைக்கு நேரம் நம்ம வீட்டுல பொறுக்கிட்டு இருப்போம். ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்கு விட்டாதானடா. ராயேசு, சரவணா, இங்க வாங்க 2 பேரும். என்ன 2 பேரும் ஊருக்கு போற ஐடியாக்கு வந்துட்டீங்க போல. இந்த நாய் சொல்லிருக்குமோ? இந்த அருமையா இருக்குமோ? அதெல்லாம் ஊருக்குலாம் போக கூடாது. மாமா போய் கூப்பிட்டாங்க, பரமபதம் விளையாடுவோம். பரமபதமா? இந்த கூட்டு வரோம். பாடா இருக்க வச்சுட்டோம். இந்த நேரத்துலயா? ஆமா, சீக்கிரம் வாங்க. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஆமா, பாத்து உட்காருங்க, பேண்ட் கிழிஞ்சிட போகுது. நான் தான் போறேன் ஃபர்ஸ்ட். இவன் பக்கத்துல உட்காந்தாலே தாய் உனக்கு தெரியாது. நீ போடு போ. உனக்கும் தாய் இல்லடா, 2 தான்டா. இன்னும் இவனு 2 போட்டிருக்கான், அங்கேயே 2 விழுது எரியுது. சரி, கார்த்திகை தீபத்துக்கு வீட்டுல எதுவும் பொறியிருப்பாங்க. 3 அடம் கொய்யால மறுபடியும் 3 மெழுகுதிரி எரியுது. சரி, சரவணாவும் போட்டு முடிக்கட்டும். அதே மாதிரி மெழுகுதிரி எரியுதான்னு பார்ப்போம். தாயம் இல்ல, 4 கொல்லங்குடி காளியாத்தா, இந்த ஒட்டியாவது மெழுகுதிரி எரியாம இருக்கணும். இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதான். டேய், இங்க பாருங்களா, நீங்க தாயக்கடையில உருட்டுற நம்பர் ஃபுல்லாமே மெழுகுதிரியா எரியுதுடா. எங்க? அங்க எம்பிட்டு லேட்டா பாக்குறாங்க பாரு. என்ன ஒரு கன்றாவும் காணோம்? இங்க யாருக்குமே கண்ணு தெரியல. மாமா பொய் சொல்லாதீங்க மாமா, மெழுகுதிரி எரியுதுன்னு. அவங்க பயப்படுறாங்கல்ல. முடிஞ்சா விளையாடுங்களே, எந்திரிச்சு போங்க. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. இப்ப தாயக்கட்டி உருட்டுங்க, நான் இங்க செக் பண்ணுவேன்ல. இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க விளாண்டுருங்க. அந்த 9 மெழுகுதிரி தான் எரியுதா இல்ல மேற்கொண்டு எரியுதான்னு பார்ப்போம். அடங்கொப்பத்தா, எம்புட்டு அப்ப இவ்வளவு நேரம் நம்ம தாயக்கட்டுல உருட்டினது ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கா. ஆத்தாடி ஆத்தா, இந்த மெழுகுதிரி எரிஞ்சாதானே பிரச்சனை. பேசாம 2 மெழுகுதிரி அமர்த்தி பார்ப்போம். ஜெய் அண்டர்டேக்கர். இன்னும் மெழுகுதி அமர்த்தணும்னு வேற எங்கே இருக்கேன்? ஒரு இலவம் தெரியல, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. நானே இங்க தனியா நிம்மதியா இருக்கேன். என்னை தொந்தரவு பண்ண யாரோ தேடி வராங்க. டேய் சரவணா, என்னடா தனியா நிக்கிற? தனியாவா? அப்படிதான் நிற்பேன். உங்களுக்கு என்ன? என்னடா உளர்ற லூசுபல? நான் உளறேனா? டேய் லூசா நீ? யார லூசுன்ற? ஆத்தாடி, கண்ணுல ரத்தம். என்னடா அது, மெழுகுதி அமர்த்தணும்னு இங்கே தொழுகிறோம். மாமா இல்லாம விளையாட்டு ஜாலியா இருக்கு. ஆத்தி, அங்க என்ன கண்ணுல ரத்தத்தோட நின்னியா, இப்ப உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்ப மெழுகுதிரி அமர்த்தினா இவங்க 3 பேத்துல ஒருத்தர் தனியா சந்திக்கிறோம்.
அங்கே அவங்களால நம்மளுக்கு ஆபத்து ஏற்பட்டு மெழுகுவத்தி அமர்த்தினா இங்கேயே பத்திரமா வந்துடுறோம். அப்ப இன்னொரு மெழுகுவத்தி அமர்த்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்ப யாரு நம்ம ஆளு மாதிரி இருக்கு? ஆத்தாடி, அடுத்த ஷிஃப்ட் இவ்வளாக்கு. அடியே, நீ விளையாண்டுட்டு தானே இருந்த, நீ இங்கே உட்காந்துருக்க. அது ஏன் இஷ்டம், உங்களுக்கு என்ன? ஏய், என்னாச்சு உங்களுக்குலாம்? என்ன ஆகலையே. டேய், அறிவில்ல? யாருக்கு அறிவில்ல? ஆத்தாடி, அமர்த்திடுறா திரும்பருகா. இதே இடத்துலதான் உட்காந்து நம்மளை பயமுறுத்தினா, அப்ப மெழுகுவத்தி இல்லை, இப்ப மெழுகுவத்தி இருக்கு. இப்படிலாம் நடக்கிறது இவங்களுக்குலாம் தெரியுமா, இல்லை தெரியாத மாதிரி விளையாடுறாங்களானே தெரியலையே. விளையாண்டுக்கு இருக்க மாரி இவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. 2 பேரை பார்த்தாச்சு. 3வது ஆளு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டோம்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மெழுகுதிரி, என் விரல் உனக்கு சுடுதா? டேய் ராகேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பரம்பரை விளாடுறோம்ல, அதுல என்னமோ ஆகுதுடா. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? ஏன், உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே. அப்புறம் ஏன்டா சொல்லல? சொல்ல முடியாது. ஓத்தாடி, கண்ணுல ரத்தம். நம்ம கூட விளையாட்டா நினைச்சோம், ஆனா இங்க பெருசா என்னமோ ஆக போகுது போல. பேசாம அவங்க 3 பேர்ட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லிடுவோம். டே, இப்பயாவது பாருங்கடா, 2 கையிலயும் மெழுகுதிரி, வடிக்கட்டு ஃபுல்லா மெழுகுதிரி. உங்களுக்கு தெரியுதா தெரியலையாடா? டேய், இப்பயாவது பாருங்கடா, என் 2 கையிலயும் மெழுகுதிரிடா, ஃபுல்லா வடிக்கட்டு ஃபுல்லா மெழுகுதிரிடா. உங்களுக்கு தெரியுதா தெரியல? என்னாச்சு உங்களுக்கு? லூசு மாதிரி பண்றாங்க. இவருக்கு என்னாச்சு? படிக்கட்டுல வரையில சோத்துல முட்டிக்கிட்டாரோ? டேய், என்ன விளையாடுறீங்களா? எனக்கு மட்டும் தெரியுது மெழுகுதிரி, உங்களுக்கு தெரியலையா? நம்ம பரம்பரை விளையாடுறதுனாலதான் என்னமோ ஆகுது. நீங்க தாயக்கடையில போற நம்பருக்குலாம் இங்க மெழுகுதிரியா வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல. நம்ம ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கோம்டா, சொன்னா கேளுங்க. என்னதான் இருக்கு இந்த பரமபதத்துல? ஒண்ணுமே இல்ல. தூக்கி எறிங்கத்த. மாமா, இங்க வந்து பாருங்களேன். இது என்னதுடா சரவணா? கேரம் போர்டா? இதுதான் ஓஜா போர்டு. இதுதான் பேய் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. அதனாலதான் இங்க என்னமோ நடந்திருக்கு. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். பரமபதம் விளையாடும்போது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. முன்னாடி பரமபதம், பின்னாடி ஓஜா போர்டு. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். ராயே சரவணா, அங்க பாருங்க. டே அனுசு, என்னடா இவ்வளவு மெழுகுதிரி? நம்ம இங்க விளையாட்டா நினைச்சா இவ்வளவு மெழுகுதிரி எரியுது. ஆத்தாடி, எம்புட்டு மெழுகுதிரி. இதத்தே மாமா அப்பால இருந்து மெழுகுதிரி எரியுதுன்னாரோ? இம்புட்டு மெழுகுதிரி யார் பத்த வச்சிருப்பா? டேய் லூசு, பாத்து வாடா, ஃபேன்ல டீ பிடிச்சிட போகுது. நமக்கு மட்டும் தெரிஞ்ச மெழுகுதிரி இப்போ இவங்க 3 பேர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நமக்கு தெரியல. ஏன் மாமா இவ்வளவு மெழுகுதிரி எரியுது? அந்த ஓஜோபடி என்னை விட்டுட்டு உங்களை குறி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பேசாம இந்த பரமபதம் விளையாடாம வீட்டுல போய் உட்காந்துருவோமா? ஆமா மாமா, வாய்ப்பே இல்லை. இதை நாம தொட்டுட்டோம். இனிமே இதை விளையாடாம நாம போக முடியாது. இதே மாதிரி நான் மாட்டினேனே, அப்ப என்ன பண்ண தெரியுமா? நம்ம இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி, நீங்க 3 பேர் ஒரே நேரத்துல மெழுகுவத்தி அமர்த்துங்க. அமர்த்தி அதுக்கப்புறம் அங்க ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அங்கேயும் மெழுகுவத்தி அமர்த்தினீங்கன்னா இருந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுங்கிறத என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். சரியா? போங்க. 3 பேர் ஒரே நேரத்துல அமர்த்துங்க. மாமா, என் மெழுகுதிரி மட்டும் அமரவே மாட்டேங்குது மாமா. அப்ப அவங்க 2 பேர் கண்ணுக்கும் நீ தான் தெரிய போற.
எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ண யாராவது வந்துடுறாங்க. என்ன சரவணா மந்திரம் போட்டு இருக்கான், அதுவும் நம்மள கூப்பிடாம. என்னமோ பண்றியாண்டாமே. இங்க ஏதோ சரியில்லைத்த, வாங்க மெழுகுவர்த்தி ஊத்திட்டு ஓடிடுவோம். மெழுகுமத்தி மட்டும் போதுமா இல்ல வேற யாரும் வேணுமா சொல்லு. சரவணா இப்போ ஊது, அங்கே என்ன நடக்குது நீ என்கிட்ட வந்து சொல்லு. என்ன எல்லாம் மெழுகுதிரி மறுபடியும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சரவணா கண்ணுக்கு நான் தான் தெரிய போறேனா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னமாமா நீங்க மட்டுமே உட்காந்துருக்கீங்க, வேற யாரையும் காணா? நான் மட்டும்தான் இருப்பேன். மாமா நம்ம மாட்டிக்கிட்டோமா? கேட்கவா? எஸ்ஸா நோவா, எஸ்ஸா நோவா. எஸ், ஆமா, மாட்டிக்கிட்டோம். மாமா இதுல இருந்து கற்றுக்க வேற வழியே இல்லையா? கேட்டு சொல்றேன். எஸ்ஸா நோவா, எஸ்ஸா நோவா. நோ, தப்பிக்க முடியாதுடா. ஐயோ இந்த பலகை உங்களுக்கு எப்படா கிடைச்சிச்சு? வீட்டுக்கு பின்னாடி பிள்ளைங்க அடிச்சோமா, அப்பதான் மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு. நீ என்ன பண்ற? இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீ வழக்கமாக அம்மன் கோயில் போவில அந்த பூசாரிக்கு அனுப்பி எப்படி யாருக்கிட்ட இருந்தது நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னு கேளு. போ. செவனேன்னு கிடந்த ஓஜா கூட அப்படி வீட்டுக்கு கொண்டாண்டீங்களடா தம்பியெல்லாம். நீங்களே எங்க மாமாட்ட சொல்லிருங்க சாமி. சொல்லுங்க சாமி. வணக்கம். இன்று காலை இந்த சபிக்கப்பட்ட ஓஜா பலகையை உங்கள் வீட்டிற்கு பின்புறம் ஒரு இளைஞன் தூக்கி வீசியிருக்கிறான். இந்த பழம் என் கையில் கிடச்சது போதும், இதனால் அந்த கஷ்டமும் போதும். இனிமேல் இந்த பழகனால ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. தூக்கி எரிஞ்சிட வேண்டியது இந்த கன்றாவியை. அது உங்கள் வீட்டு பின்புறம் உள்ள புளிய மரத்தில் மாட்டி கிடந்திருக்கிறது. அதை உங்கள் வீட்டு சிறுவர்கள் கல்லால் அடித்து விழ வைத்து உங்கள் வீட்டிற்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் இருக்கும் பொழுதே. நம்ம வீட்டுக்கு பின்னாடிதான் இந்த புளிய மரம் இருக்கு. இத்தனை நாள பிள்ளைங்க அடிக்கலையே, இன்னைக்கு அடிக்கிறான். டேய் கல்ல எடுறா. இப்ப பாரு அண்ணனோட புரிய. உங்கள் வீட்டில் ஏற்பட போகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மாற்றங்களுக்கும் இந்த பலகையே காரணம். இந்த பலகை உங்களுக்கு எதையோ கொடுக்கவும் நினைக்கலாம் அல்லது அழிக்கவும் நினைக்கலாம். அதை என்னால் தற்பொழுது சொல்ல இயலவே இயலாது. டேய் மெண்டலு, புளியங்காய் அடிச்சுன்னா பலகை அடிச்சு வச்சிருக்க. இந்த பலகையிடம் இருந்து நீங்கள் தப்பிக்க அந்த சிறுவர்கள் எந்த இடத்தில் இந்த பலகையை எடுத்தார்களோ அங்கேயே வைத்துவிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி உங்களில் ஒருவர் விரலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் கிளம்பி விடுங்கள். சரியா? சரிங்க சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம்.
நன்றி சாமி. பொண்ணு காப்பி எடுத்து வர மாதிரியே மெழுகுதிரி எடுத்து வரானே. கிளம்புங்க எல்லாரும் போங்க. ஒரு வழியாக அந்த ஓஜா படத்துக்கு போட்டாச்சு. இனிமேல் தேவையில்லாமல் வீட்டுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வராதீங்க, சரியா? வாங்க போவோம். என்னடா இங்க சத்தம்? நம்ம விட்டாலும் நம்மளை அந்த ஓஜா போர்டு விடாது போலையே. இது எங்கே போய் முடிய போகுதோ?